57 வயசுல ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டுச்சு. பயந்துராதீங்க, சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இப்ப நான் சொல்ற கேஸ கேட்டீங்கன்னா இது நிஜமாவே நடந்தது கேஸ். 57 வயசுல டிவோர்ஸுங்க. நாங்கெல்லாம் வந்து அப்போ சும்மா பார்வையாளர்கள். இந்த கேஸ் பத்தி சொல்றா, என் ஃப்ரெண்டு சொல்றா, சூப்பர் கேஸுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், பலப்பட்டு வெளியில போங்க. இன்னிலிருந்து உங்களுடைய ஆட்டிடியூட மாறும் பாருங்க. அந்த ஐயா கேட்கிற, ஜட்ஜி கேட்கிறாரு, எதுக்குமா? அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. இல்லைங்க. சந்தேகம் இல்லைங்க. எத்தனை வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? 30 வயசுல ஆச்சு. ஓ, 30 வயசுல கல்யாணம். பிள்ளை 31 வயசுலங்க. என்ன குழந்தை? பெண் குழந்தைங்க. ஒரு குழந்தை தானே? ஆமா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எப்போ ஆச்சு? அவளுக்கு 25 வயசுல பண்ணிட்டோங்க. இப்போ ஒரு வயசுல கையில குழந்தை இருக்குங்க. ஆள் குடிப்பாரா? இல்லைங்க. இன்னும் சர்வீஸ்ல இருக்கிறாரா? இருக்கிறாருங்க. சர்வீஸ் இருக்குங்க. இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்கு. எங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, அடிக்க மாட்டாருங்கிறீங்க, சந்தேகப்படலை. அவருக்கு ஏதாவது அஃபேர் இருக்கா? இல்லைங்க. எந்த அஃபேர்? கெட்ட வார்த்தை சொல்வாரா? இல்லைங்க. என்னதான் உன் பிரச்சனை? அந்த அம்மா சொன்ன ஒரு பதில சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு. போதுங்க. என்ன போதும்? போதும். என்னம்மா போதும்? 27 வருஷமா முடியலைங்க. செக்ஷுவல் டார்ச்சரா? அதெல்லாம் இல்லைங்க. நல்ல மனுஷங்க. வேற என்னம்மா போதும்? அவர் சம்பாதிக்கிறதுல அம்மா விட்டு கொடுத்துறாரு? இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கூத்தடிக்கிற? இல்லைங்க. வேற என்னங்க பண்றாரு? எங்க கல்யாணம் ஆன அன்னிலிருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு. என்ன? காலையில 4 மணிக்கு எந்திரிப்பாராங்க, வாக்கிங் போவாராம். வரும்போது பால், ஃப்ரெஷ் காய்கறிலாம் கொண்டு வந்துருவாராம். காலையில் அன்னைக்கு நைட் அரைச்ச மாவில் இட்லி, ஒரு சட்னி, ஒரு சாம்பார், ஃப்ரெஷ்ஷாக காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் காலையில். மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம், ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான். வீட்டுக்கு வருவாராம், டீ டைமுக்கு கூட வருவாராங்க. சுண்டல், டீ குடிப்பாராம். மாறி மாறி இருக்கணுமா. மத்தியானத்துக்கு ஒரு கீரை, 2 காய், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அதான் அந்த காய், அப்புறமா ஒரு குழம்பு, மோர், ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா, சூடாக இருக்கணும். மறுபடியும் போவாராம், 3 மணிக்கு வந்துடுவாராம், வடை இருக்கணுமா, டீ இருக்கணும். நைட்டுக்கு காலையிலையோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொட்டுக்க மாட்டாராம். ஃப்ரெஷ்ஷாக இட்லியோ தோசையோ பொண்ணுமா, மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடணும். போதும்ன்றுச்சுங்க அந்த அம்மா. இதுவே ஜாஸ்தின்னாரு கலெக்டர் சொல்றாரு, இதுவே ஜாஸ்தி. நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த கேட்டாருங்க அந்த ஜட்ஜு, இவ்வளோ நாள் எப்படிமா சமாளிச்ச? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுனால அமைதியா இருந்தேங்க. வாழ்க்கை என்பது அற்புதமானது. முன்னால் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய வாழ்க்கையா, விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கையா? நான் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போறேங்க.